அனைவருக்கும் வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை ஜே ஷோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். இன்றைக்கு நம்ம ஒரு புதுசான ஒரு தலைப்போடு வந்திருக்கேன். சக்கரங்களை பற்றி நம்ம அடுத்த வாரத்தில் வந்து தொடரலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மௌனம் பேசுகிறது. நம்மளை சுற்றி இருக்க இந்த உலகத்தில் எப்போவுமே சத்தம் நிறைய இருக்குது. அது வண்டியோட சத்தமாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு டெட்லைனுக்காக ஓடிட்டுருக்கிறதா இருக்கலாம், இல்லை நமக்கு ஃபோனில் எப்போ பாரு வந்துட்டுருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் சத்தமாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்திற்கும் அடியில் ஒரு அமைதி இருக்குது. அமைதியை நம்ம வந்து வெறுமையோடு ஒப்பிடக்கூடாது, ஓகேங்களா? அந்த தப்பை மட்டும் யாருமே பண்ணாதீங்க. சத்தம் இல்லாமல் இருக்கிறது அமைதி கிடையாது. எது தெரியுங்களா? அமைதி நமக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளே நம்ம அமைதியாகிறது. அதுதான் அந்த அமைதி பற்றி தான் இன்றைக்கி நான் பேச வந்திருக்கேன். சத்தம் இல்லாமல் வாயை மூடிட்டுருக்கிற அந்த அமைதி பற்றி இல்லை. சில ஆராய்ச்சி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமைதியாக இருக்கும்பொழுது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால், நம்மளுடைய இரத்த அழுத்தம் குறையுது. நம்மளுடைய மூளையால் ரொம்ப கவனத்தோட ஃபோக்கஸ்டாக வேலை செய்கிறதுக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம பாடியை தாண்டி இந்த அமைதி அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப புனிதமானது. நம்ம வாய்ஸ் அமைதியாகும் போது இந்த பிரபஞ்சத்தோட பாஷைகள், வார்த்தைகள் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு நம்ம சில விஷயங்கள் அமைதி பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமைதி அப்படின்றது நம்ம ஆத்மாவோட ஒரு கண்ணாடி மாதிரி. அது உங்கள் முகத்தை காட்டாது, உங்களுடைய ஆத்மாவை தான் பிரதிபலிக்கும். இந்த பிரதிபலிப்பில் நீண்ட காலமாக புதைக்கப்பட்ட உணர்வுகள், மறைந்து போன கனவுகள், ஏற்க மறுத்த காயங்களை உங்களால் பார்க்க முடியும். முதல்ல இது கொஞ்சம் அசௌகரியமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அதெல்லாம் திரும்ப பார்க்குறதுல எந்த விதமான விருப்பமும் இருக்காது. ஆனாலும் நம்ம ஒரு தடவை முயற்சி பண்ணலாம். ஏன்னா அந்த அசௌகரியம் நமக்கு எதிரி கிடையாது, அது உங்களுக்கான ஒரு பாதை. எப்படி ஒரு தண்ணியில் இந்த வானத்தோட பிம்பம் தெரியுதோ, அதே மாதிரி உங்களோட அமைதிக்குள்ள ஒரு உண்மையான முகம் இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் உங்களை தேட ஆரம்பிக்கலாம். உண்மையாக வாழ ஆசைப்படுறத அது காட்ட ஆரம்பிக்கும். உங்கள் கிட்டேருந்து நீங்கள் ஓடுறதை நிறுத்துங்க. அமைதிக்கு பின்னால் இருக்கும் அறிவியலை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய அமைதி அப்படின்ற இந்த விஷயம் நம்மளோட கற்பனை திறனோட, நிறைய விஷயங்களோட ஆழ்ந்த புரிதலோடையும் தெளிவான பதில்கள் கிடைக்கிறதுக்கும் நமக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய நரம்பு மண்டலம் அமைதியாகும்போது, கம்ப்ளீட்டாக சிஸ்டம் ரிலாக்ஸ் ஆகும்போது நம்மளோட பிரெத்து வந்து ப்ராப்பராக ஆரம்பிக்குது. தொடர்ந்து ஓடிட்டே இருக்க உடம்புல ஒரு ஓய்வு கிடைக்கும்போது அது தனக்கு தேவையான விஷயங்களை வெளியில் கொண்டு வர ஆரம்பிக்குது. அமைதி வந்து நமக்கு ஒரு ஆசான் மாதிரி. ஒவ்வொரு கலாச்சாரத்துலேயும் அமைதி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது அவங்க மதிக்கவும் செய்கிறாங்க. புத்தருக்கு எப்படி போதி மரத்தடியில் கிடச்சதோ, ஏன் எல்லாருமே அமைதியை தேடி போகிறாங்க? அமைதி அப்படின்ற விஷயம் தனிமை கிடையாது, அது பிரபஞ்சத்தோடு கலக்கிறதுக்கான ஒரு வழி. அமைதியாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களோட ஹையர் செல்ஃப் கூட உங்களால் கனெக்ட் ஆக முடியும். உங்களுடைய வழி என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். உங்கள் பாதை என்னன்றதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த அமைதி எப்படி ஒரு உறவுக்குள்ளே நல்ல மேம்பாடு கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம உடம்புக்கு மட்டும் ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறதில்ல, உறவுக்குள்ளேயும் நிறைய மாற்றத்தை கொண்டு வரும். எப்போவாவது நீங்கள் அது உணர்ந்திருக்கீங்களா? நீங்கள் அமைதியாக இருக்கும்பொழுது சின்னதாக ஒரு புன்னகை, ஒரு கை கோர்த்தல், அது மட்டும் இருந்தால் போதும், நீங்களுடைய 1000 வார்த்தைகளுக்கு அது சமமாக இருக்கும். நம்ம அன்பானவங்க கூட சேர்ந்து அமைதியாக இருக்கும் பொழுது
அந்த ஆற்றலே வேறு மாதிரி இருக்கும். அதை உங்களால் உணர முடியும். ஒரு மாதிரியான டீப் ஃபீலிங், ஒரு ஆழமான நம்பிக்கை ஏற்படும் மனசுக்குள்ளே. நீங்கள் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை வார்த்தைகளால். இது தினசரி வாழ்க்கையில் எப்படி பயிற்சி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சதும் சில நிமிஷம் அமைதியாக இருங்க, அமைதியாக இருக்க பழகுங்க. ஃபோனை தொடாதீங்க. ஃபஸ்ட்டு காலையில் எழுந்ததுமே முதல் வேலையாக ஃபோனை எடுத்து தொடுறதுக்கு முன்னாடி உங்களோட நீங்கள் உட்காருங்க. இந்த பிஸியான வாழ்க்கையில் எப்பவும் நம்ம எழுந்திரிச்சதும் எதையாவது நோக்கி ஓடுறதுக்கு பதில் காலையில் எழுந்திரிச்சதும் முதல் வேலையாக இந்த அமைதியை நீங்கள் தேட ஆரம்பிங்க. இது கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் இதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு பயிற்சி, இது ஒரு அழகான அமைப்பு. நீங்கள் தொடர்ந்து உங்களோட உட்கார ஆரம்பிங்களேன், உங்களுக்கு அது எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்க்கலாம். நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து அதை சொல்கிறேன் உங்ககிட்ட. ஸோ வாழ்க்கை ஓட்டத்துலேருந்து எப்போ பாரு ஓடிட்டே இருக்காமல் உங்கள் கூட முதல்ல உட்கார ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு டெஃபினெட்லி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், நிறைய தாட்ஸ் வரும். பட் ஒவ்வொரு டைம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப அழகானது. உங்களுக்கு நீங்கள் யாருன்னு உண்மையாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் யார்கிட்டையும் போய் எதையும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் கூட நீங்கள் அமைதியாக உட்கார ஆரம்பித்தாவே, உங்களுடைய எண்ணங்கள் கட்டுப்பட ஆரம்பித்தாவே உங்கள் வாழ்க்கை பயமோ பதட்டமோ இல்லாமல் வாழ முடியும், நிகழ்காலத்தில் வாழ முடியும். எல்லாருக்குமே லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு இருக்குல்ல, அதுக்கு முதல்ல என்ன தெரியுமா பண்ணணும்? நம்ம ப்ரெசண்ட்டில் வாழணும். ப்ரெசண்ட்டில் வாழணும்னா நம்ம மெடிடேஷன் பண்ணணும். அமைதின்ற விஷயத்தில் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சது அத்தனையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு சிறந்த வழி. அமைதி ஒரு நல்ல ஆசான். அது எப்பவும் நீங்கள் யாருன்ற உண்மையையும் வழிகாட்டுதலையும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குது. இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் தினசரி இதை பழக்கிறதுக்கு கொண்டு வரலாம். இல்லை நீங்கள் எப்போவுமே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்க ஒரு விஷயத்தில் அமைதியை கொண்டு வரலாம். எப்போ வேணால் அமைதியாக உட்காந்து எந்திரிச்சதும் பண்ண முடியலன்னா ஒரு டீ குடிக்கும் போது, தூங்க போகிறதுக்கு முன்னாடி, இல்லை எப்போவுமே நீங்கள் ரொம்ப கோவப்படும் போது, உணர்ச்சி வசப்படும் போது ஜஸ்ட்டு உங்களை காம் பண்ணுறதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் இது கொண்டு வந்து சேர்க்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.